friends, welcome to Ahiluvas channel. நான் உமா. இந்த வீடியோல நம்ம இந்த அழகான பன்னி பீனி எப்படி பண்றதா பார்க்க போறோம். எதுக்கு நம்ம இப்போ பன்னி பீனி பண்றோம்? ஈஸ்டர் வரப்போகுது. ஈஸ்டர் பன்னி தான் ரொம்ப ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரியும். சோ இத பண்ணி உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் அனிமல் பீனி பண்றது. இனிமே நிறைய அனிமல் பீனி பண்ணுவோம். சரிங்களா? சோ இப்போ நாம வந்து என்ன பண்ணனும்னா இந்த பன்னி பீனி பண்றதுக்கு நம்ம ரெண்டு செட் ஆஃப் இயர்ஸ் பண்ணனும். ஒன்னு பண்ணிருக்கேன் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக. இன்னொன்னு இப்போ பண்ணுவோம். சரிங்களா? அது போக உங்களுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வைக்கணும் இல்லீங்களா? நீங்க செகண்ட் கலர் என்ன சூஸ் பண்றீங்களோ இதுல நான் பிங்க் சூஸ் பண்ணிருக்கேன். சோ அத வச்சு தான் மூக்கு வாயும் போட்டுருக்கேன். நீங்க வந்து இது வந்து கிரே கலர் யூஸ் பண்ணிருக்கேனால நான் வந்து செகண்ட் கலர் வந்து ஓட் மீல் யூஸ் பண்ணிருக்கேன். தெரியுதுங்களா? நீங்க வந்து ஒயிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்க இஷ்டம் தான். சோ அத வச்சு தான் நீங்க வந்து மூக்கு வாயும் போடணும். சரிங்களா? இது வந்து நான் பிரைட் கலர் சூஸ் பண்ணிருக்கனால கண்ணுக்கு வந்து கருப்பு கலர் பட்டன் சூஸ் பண்ணிருக்கேன். அத வந்து வெள்ளை கலர் நூலை வச்சு தச்சிருக்கேன். அதான் பார்க்கிறதுக்கு கண்ணு மாதிரி இருக்கும். சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இது வந்து டார்க் பீனிங்கறனால நான் வந்து வெள்ளை கலர் பட்டன் யூஸ் பண்ணுவேன். அத தைக்கிறதுக்கு கருப்பு கலர் நூல் கண்டு யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு எதுக்குப்பா இந்த வேலை எனக்கு தைக்கிறதெல்லாம் போர் அப்படி நினைச்சீங்கனா நீங்க இந்த மாதிரி கண்ணு அனிமல் ஐஸ் வாங்குனீங்கனா தனியாவே இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து 12 mm ஐஸ் வச்சிருக்கேன். சோ இதவே யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜஸ்ட் ஒட்டிக்கலாம். தைக்கிற வேலையே இல்ல. சரிங்களா? சோ இப்போ இத எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தைக்கிறது ஓட்றதெல்லாம் அப்புறமேல் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த இயர் ஃப்ளாப் தான் பண்ண போறோம். சரிங்களா? இந்த இயர் ஃப்ளாப் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒன்னு உங்ககிட்ட சொல்லணும் என்னன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்? ரெண்டு செட் பண்ணிருக்கேன். அதாவது கிரே கலர் ஃபுல்லா ஒண்ணும் ஓட்மீல் கலர் ஃபுல்லா ஒண்ணும் பண்ணி ரெண்டையும் சேர்த்து தச்சிருக்கேன். தெரியுதுங்களா? சோ இது வந்து நீங்க இப்படியே அட்டாச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் நீங்க வந்து எனக்கு எதுக்குப்பா ரெண்டு கலர் நான் வந்து சூஸ் பண்ணனும்? ரெண்டு கலர் வேஸ்ட் பண்ணனும். எப்படியோ இது தெரிய போறது இல்ல முன்னாடி. அதனால எதுக்கு இத வந்து தனித்தனியா பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த இத தனித்தனியா பண்றதை விட்டுட்டு இந்த ஒரே பேஸ்லயே இந்த கிரே பண்ணிருக்கேன் இல்லீங்களா? இந்த ஒரே பேஸ்லயே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செகண்ட் ரவுண்டும் மட்டும் ஓட் மீல் கலர் அதாவது நீங்க என்ன செகண்ட் கலர் சூஸ் பண்றீங்களோ அந்த கலர்ல பண்ணிட்டு இந்த பார்டர் ரவுண்ட் பண்ணிருக்கோம் இல்லீங்களா? இந்த பார்டர் ரவுண்ட மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்? கிரே கலர்ல அதாவது உங்க ஃபர்ஸ்ட் கலர்ல பண்ணலாம். புரியுதுங்களா? நீங்க வந்து இப்போ ஏனா இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் ரவுண்ட் மட்டும் தான் வெளியில தெரிய போகுது. சோ இத வந்து நீங்க தனியா பண்ணி அட்டாச் பண்ணனும் இல்ல. இந்த ரெண்டு ரவுண்டையும் ஒரு கலர்ல பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து இயர் மாதிரி இருக்கும். பட் என்னன்னா நீங்க இத அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி பாக்கும்போது வேற காது இருக்கும். முன்னாடி பாக்கும்போது ரியல் பன்னி காது மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு பண்ணி அட்டாச் பண்ணிருக்கேன். சோ நான் இப்போ ரெண்டையுமே பண்ணி காமிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு எப்படி பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இப்போ நீங்க ஒண்ணே தான் பண்றீங்கனா நீங்க ஓட் மீல் கலர்ல ஆரம்பிக்கணும். இல்ல என்ன மாதிரி ரெண்டு தனித்தனியா பண்ணி அட்டாச் பண்றீங்கனா ஃபர்ஸ்ட் மெயின் கலர் பண்ணுவோம். சரிங்களா? மெயின் கலர்ல வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இருபத்தஞ்சு செயின் போடுங்க. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 செயின் போட்டுருக்கோம். இப்போ நமக்கு 25 டபுள் க்ரோஷேவே வேணும் அப்படிங்கறனால நான் என்ன பண்றேன்? ரெண்டு செயின் மட்டும் போடுறேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து 25வது செயின்லயே ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போடுவோம். அதனால அந்த செயின் 2 வந்து எதுவாவே கவுண்ட் பண்ண மாட்டோம். அது வந்து உள்ள போயிடும். சரிங்களா? சோ டெக்னிக்கலா நான் 27 செயின் போட்டு மூணாவது செயின்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? சோ இப்போ நீங்க வந்து இதோட பெரிய காது வேணும். ஏன்னா நீங்க அடல்ட் சைஸ் ஹேட் பண்ணிருக்கீங்க அப்படினா நீங்க வந்து 32 செயின் போட்டு மூணாவது செயின்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 30 ஸ்டிட்ச் கிடைக்கும். நீங்க அத அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? சோ இது ஃபுல்லா ஒவ்வொரு செயின்லயும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? இந்த பேக் ஹம்ப்ல தான் வர்க் பண்ணுவோம். அது ஏன்னா இந்த பக்கம் பெர்மனன்ட் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கணும்ன்றதுக்காக. பட் இதுல வந்து அது மேண்டேட்டரி. கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? இங்க பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லா 25 ரோ பண்ணி அத அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்து இந்த பக்கமும் பண்ணிருக்கோம்.
இப்போ நம்ம வந்து நீங்கள் இந்த இதில் பேக் ஹம்பில் ஒர்க் பண்ணாமல் இந்த லூப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டை வந்து இந்த லூப்பில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல கேப் விழுந்துடும், நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள் எப்படி கேப்பே இல்லாமல் டைட்டாக இருக்குது இல்லைங்களா? அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த பேக் ஹம்ப்லேயே தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து இந்த ரவுண்டு இந்த ரோவை வந்து ரவுண்ட் ஆக்கும்போது நம்ம பின்னாடி வரும்போது இந்த ஸ்டிச்சிலேயே நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் ஒரே ஒரு ட்ரிக்கி பார்ட் தான் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ரோ முடிஞ்ச உடனே இதை எப்படி அடுத்த ரவுண்டுக்கு அடுத்த சைடுக்கு கொண்டு வருவீங்க. இந்த இப்போ வந்து நம்ம செயினோட ஒரு பக்கம் தான் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரணும் இல்லைங்களா, அது மட்டும்தான். அதுக்காக தான் இப்போ 25 ஸ்டிச்சையும் கேமராலே போடுறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 2 கலர் யூஸ் பண்ணல, ஐ மீன் லைக் 2 கலர் தனித்தனியாக பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இதவே செகண்ட் கலரில் தான் பண்ணுவீங்க. இந்த ரவுண்டையும் இந்த ரவுண்டையும் நான் ரவுண்டுன்னு எதை சொல்கிறேன்னா, இந்த ஃபுல் 2 ரோ மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதான் ஒரு ரவுண்டு. ஸோ அது போக இந்த இது ஒரு ரவுண்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெயின் கலரை யூஸ் பண்ணி பார்டர் மட்டும் அதில் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம 25 டபுள் க்ரோஷே போடுறோம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு இருக்க செயின் 2 வந்து எதுவுமே கணக்காகாது. ஏன்னா அது ரவுண்டாக ஆக்கும்போது அது உள்ளே போயிடும். ஏன் நம்ம வந்து அதை கணக்கு வைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து செயின் 3 போட்டு அதை ஒரு டபுள் க்ரோஷேவை போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கேப் தெரியும். இங்கே பாருங்கள், 2 சைடுமே நம்மளுக்கு கேப்பே தெரில இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம செயின் 2 மட்டும் போட்டு அதை வந்து டீலில் விட்டுறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லாஸ்ட்டு செயினில் நம்மளுடைய லாஸ்ட்டு ஸ்டிச்சை போடுறோம். இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம இந்த பக்கம் இருக்கோம், செயினோட இந்த பக்கம் இருக்கும், இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், இதுலேயே 5 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் லாஸ்ட்டு ஸ்டிச்சில், ஐ மீன் லாஸ்ட் செயினில், அதுலேயே இன்னும் 4 டபுள் க்ரோஷே கண்டினியூ பண்ணுவோம். 1 2 4. ஏன் நான் 4 கவுண்ட் பண்ணுறேன்னா, முத ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு தான் இந்த ரோ முடிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ 1 2 3 4 5. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதவே இந்த ஒரு டபுள் க்ரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கடைசி ஸ்டிச்சை மட்டும் விட்டுருங்க, அதில் எப்படி 5 டபுள் க்ரோஷே போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இப்போது அந்த 2 லூப்லேயும் சேர்த்து ஒர்க் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ இதவே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள், இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை மட்டும் விடுங்க. இதை எப்படி 5 டபுள் க்ரோஷே போடுறதுன்னு நான் சொல்கிறேன். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கேப்பே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன், எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் ஸ்டிச்சு. லாஸ்ட் ஸ்டிச்சு நான் என்ன சொன்னேன், இந்த பக்கம் எப்படி 5 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் 5 டபுள் க்ரோஷே போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த செயின் 2 விட்டுருங்க, செயின் 2 வந்து நம்மளுக்கு கணக்கு வராது. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே அந்த 5 டபுள் க்ரோஷேல ஒரு டபுள் க்ரோஷே ஏற்கனவே இந்த சைடுக்கு போட்டிருக்கோம். ஸோ மிச்சம் 4 போடணும். கரெக்டாக? ஸோ 1 2 3 4. நீங்கள் 4வது டபுள் க்ரோஷே போடும்போது பாருங்கள், அந்த செயின் 2 வந்து அப்படியே உள்ளே போயிடும். அப்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேலையே என்ன பண்ணிக்கலாம், ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கமும் உங்களுக்கு 5 டபுள் க்ரோஷே கிடச்சிருக்கு. 1 2 3 4 5. அதில் 5வது டபுள் க்ரோஷே வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருப்போம். கரெக்டாக? ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதே ரவுண்டை தான் மறுபடியும் போட போகிறோம். ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. இந்த ஸ்டார்டிங்கில் இந்த எண்டில் வந்து 5 டபுள் க்ரோஷே இருக்கு இல்லைங்களா, அதில் மிடில் டபுள் க்ரோஷே, அதாவது இந்த 3வது டபுள் க்ரோஷேல மட்டும் 5 டபுள் க்ரோஷே போடுவோம். தெரியுதுங்களா? பாருங்கள், 1 2 3 4 5 மொதல் ரவுண்டு போட்டிருக்கோம்.
இப்போ இந்த மூணாவது டபுள் க்ரோஷேல 1 2 3 4 5 போடுறோம் அவ்வளவுதான் சரிங்களா சோ மறுபடியும் செயின் 2 அது வந்து நமக்கு ஒரு இதுவும் கணக்காகாது சோ அதனால அதே டபுள் க்ரோஷேல ஒரு டபுள் க்ரோஷே ஏன் நம்ம வந்து செயின் 3 போடாம செயின் 2 போடுறோம் அப்படினா இப்போ பாருங்க நான் செயின் 3 போட்டு இத ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவா வச்சிட்டு அடுத்த டபுள் க்ரோஷேல ஒரு டபுள் க்ரோஷே போட்டேனா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கேப் வருது நமக்குன்னு சொல்லி சோ இத அவாய்ட் பண்றதுக்காக தான் இங்க இப்போ இதுல கேப்பே இல்லைங்களா எல்லாமே வந்து க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சரா தானே இருக்கு அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் செயின் 2 போட்டு அத வந்து ஃப்ரீ விட்டுறோம் சரிங்களா சோ இப்போ 1 2 நம்ம கவுண்ட்லாம் பண்ண வேண்டியதில்ல ஸ்டிட்ச் நீங்க நேரா இங்க வந்தீங்கனா இந்த சென்டர் ஸ்டிட்ச்ல மட்டும் 5 டபுள் க்ரோஷே போடணும் சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது இந்த சைடு இருக்க சென்டர் ஸ்டிட்ச்ல மட்டும் 5 டபுள் க்ரோஷே போடுவீங்க நீங்க ஒண்ணே கவனிக்கணும் என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா அஞ்சாவது டபுள் க்ரோஷே நம்ம ஏற்கனவே ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டோம் மிச்சம் இருக்கிற 4 தான் இருக்கும் அதுல நீங்க வந்து மூணாவது டபுள் க்ரோஷேல போடணும் புரியுதுங்களா 1 2 3 4 இந்த அஞ்சாவது டபுள் க்ரோஷே நம்ம இந்த ரவுண்ட் ஸ்டார்டிங்லயே போட்டோம் இல்லீங்களா அத மட்டும் நீங்க கவனிச்சிட்டீங்கனாலே போதும் சரிங்களா சோ நீங்க சென்டர்ல மட்டும் 5 டபுள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நான் ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன் அடுத்த சைடும் போடுவேன் கவலைப்படாதீங்க சோ இப்போ நீங்க வந்து ரெண்டு ஃப்ளாப் போடல நான் வந்து ஒரே ஃப்ளாப் தான் போடுறேன் அப்படி நினைச்சீங்கனா இப்படி தனித்தனியா இல்லாம தைக்காம ஒரே இதா போடுறேன் அப்படினா இந்த ரவுண்டும் நீங்க வந்து உங்களோட கலர் 2ல தான் போடணும் இன்னொரு கலர் என்ன चूஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல தான் போடணும் ஆனா அடுத்த பார்டர் ரவுண்ட் மட்டும் தான் நீங்க மெயின் கலர்ல போடணும் புரியுதுங்களா இப்போ ஒரு டபுள் க்ரோஷேலயும் நம்ம வந்து எந்த இதுமே கவுண்ட் பண்ணவே இல்ல நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் 27 செயின் போட்டு அதுல மூணாவது செயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அவ்வளவுதான் நம்ம கவுண்ட் வச்சோம் மத்தபடி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்ல இன்கிரீஸ் ஃபர்ஸ்ட் இந்த சைடோட எண்ட்ல அந்த சைடோட எண்ட்ல சோ ரெண்டாவது ரவுண்ட் வந்து இந்த சைடோட சென்டர்ல அந்த சைடோட சென்டர்ல சரிங்களா இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ பாருங்க நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேல ஒன்னு போட்டுருக்கேன் செகண்ட் டபுள் க்ரோஷேல ஒன்னு போட்டுருக்கேன் இதுதான் என்னோட மூணாவது சென்டர் டபுள் க்ரோஷே அதுல வந்து எத்தனை போடணும் 5 போடணும் ஏன் 5 போடுறோம்னா அப்பதான் இந்த சைடு இருந்து நமக்கு இந்த சைடு வரும் நம்மளுடைய yarn சரிங்களா சோ 1 2 3 4 5 சோ 5 போட்டுட்டேன் அதுக்கு அப்புறம் எப்பவும் போல எல்லா பக்கமும் ஒரு டபுள் க்ரோஷே 1 2 சோ இப்போ இந்த சைடு ஃபுல்லாவே போடுங்க போட்டு இந்த ஸ்டிட்ச்ல ஜாயின் பண்ணனும் நீங்க வந்து இந்த மூணாவது டபுள் க்ரோஷேல 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த கடைசில ஒரு டபுள் க்ரோஷே போட்டு இந்த செயின் 2 வந்து போயிரணும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல வந்து டபுள் க்ரோஷே போடணும் சாரி ஸ்லிப் ஸ்டிட்ச் போடணும் சரிங்களா அத எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் இந்த ரவுண்ட முடிங்க சரிங்களா இப்போ பாருங்க நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மூணாவது ஸ்டிட்ச்ல 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த நாலாவது ஸ்டிட்ச்ல ஒரு டபுள் க்ரோஷே போட்டு அந்த செயின் 2 வந்து உள்ள போயிரும் எனக்கு அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல டபுள் ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிடுவேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம இந்த பார்டர் ரவுண்ட் போடணும் இப்போ நீங்க வந்து ரெண்டு ஃப்ளாப் பண்ணல ஒரே ஃப்ளாப் தான் பண்ணிருந்தீங்கன்னா இத வந்து கலர் 2ல பண்ணிருப்பீங்க அப்போ வந்து இந்த ரவுண்ட் இந்த சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் இப்போ நம்ம போட போறதுக்கு நீங்க வந்து கலர் மாத்தணும் சரிங்களா இல்ல நீங்க வந்து என்ன மாதிரி ரெண்டு ஃப்ளாப் தான் தனித்தனியா போடுறீங்கன்னா நீங்க மெயின் கலர்ல தான் இத பண்ணிருப்பீங்க சோ உங்களுக்கு பிரச்சனை இல்ல சரிங்களா இப்போ பாருங்க நான் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுருக்கேன் சிங்கிள் க்ரோஷே போட்டா வந்து டைட் ஆக கூடாது இது வந்து இப்படி சுருங்கி வர கூடாது அதே நேரத்துல அந்த ஃப்ளாட்டாவும் தெரியணும் இல்லீங்களா அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த சைடு இருக்க எல்லாத்துலயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் இந்த பக்கமும் இருக்க எல்லாத்துலயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் எங்க இன்கிரீஸ் பண்ணுவேன்னா இந்த இடத்துல நம்ம 5 போட்டுருக்கோம் இல்லீங்களா இந்த 5 டபுள் க்ரோஷேல மட்டும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 அதே தான் இந்த பக்கமும் இந்த 5 டபுள் க்ரோஷே இருக்கு இல்லீங்களா அதுல மட்டும் ரெண்டு
சிங்கிள் crochet அவ்வளவுதான் சரிங்களா அத போட்டு நீங்க வந்து ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிரலாம் அந்த ரவுண்ட் சோ செயின் 1 போட்டுக்கோங்க ஒரு சிங்கிள் crochetல இருந்து ஆரம்பிச்சீங்கனா இதே ஃபுல்லா போட்டு வருவீங்க இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் ரெண்டு டபுள் crochet உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏனா இந்த இது எல்லாமே ஒரே ஸ்டிட்ச்ல இருந்து தானே வந்திருக்கு சோ 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுல மட்டும் ரெண்டு டபுள் crochet சிங்கிள் crochet போட்டுட்டு அப்புறம் ஃபுல்லா கண்டினியூ பண்ணுவீங்க அவ்வளவுதான் சரிங்களா சோ இந்த ரவுண்ட் போட்டு முடிங்க அடுத்த ரவுண்ட் இந்த இயர் ஃப்ளாப் உடைய செகண்ட் கலர் வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்லுவேன் நான் சரிங்களா சோ பாருங்க இப்போ வந்து நான் இந்த சிங்கிள் crochet ரவுண்ட் போட்டுட்டு இருக்கேன் எப்படி வந்து எந்தெந்த ஸ்டிட்ச்ல ரெண்டு சிங்கிள் crochet போடணும்னு பாப்போம் இப்போ உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும் நான் இந்த சைடுல வந்து இந்த 5 ஸ்டிட்ச்லயும் ரெண்டு டபுள் crochet போட்டுருக்கேன் அதே தான் இங்கேயும் போட போறேன் இங்க பாருங்க 1 2 3 4 5 இந்த 5லயும் ரெண்டு சிங்கிள் crochet 1 2 1 2 1 2 இதுதான் நம்மளோட கடைசி ரெண்டு சிங்கிள் crochet சோ கடைசி உங்களுக்கு ஒரு சிங்கிள் crochet மிச்சம் இருக்கும் அதுல வந்து ஒரு டபுள் crochet மிச்சம் இருக்கும் அதுல ஒரே ஒரு சிங்கிள் crochet போட்டு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணி கட் பண்ணிருங்க அப்புறம் செயின் 1 போட்டு அதை இழுத்து முடிச்சிருங்க சரிங்களா இத நீங்க அப்புறமே வீவிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த பெரிய ஃப்ளாப் போட்டாச்சு சரிங்களா நீங்க வந்து இந்த ஒரே ஃப்ளாப் தான் போட்டுருப்பீங்க அப்படினா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இந்த ரெண்டு ரோவையும் I mean like இது வந்து ரோ கிடையாது இது ஃபுல்லா சேர்த்து ஒரு ரவுண்ட் சோ இந்த ரவுண்டையும் அதாவது நம்ம போட்ட ரெண்டு டபுள் crochet ரவுண்டையும் நீங்க இந்த கலர்ல போட்டுப்பீங்க அதாவது உங்க இரண்டாவது கலர்ல போட்டுருப்பீங்க இந்த சிங்கிள் crochet ரவுண்ட் மட்டும் மெயின் கலர்ல போட்டுருப்பீங்க சோ இப்போ நீங்க இதே மாதிரி தான் போடுறீங்க அப்படினா நான் என்ன பண்ணிருக்கேன் நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல தான் போடணும்னு சொன்னேன் இல்லீங்களா சோ இதுல 25 செயின் போட்டோம் அப்புறம் 2 செயின் போட்டு இந்த ரவுண்ட கண்டினியூ பண்ணோம் அதே மாதிரி இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா 20 செயின் போட்டுருக்கேன் பாருங்க 20 செயின் போட்டு 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டு அத வந்து நம்ம ஒண்ணுமே கவுண்ட் பண்ண மாட்டோம் இல்லீங்களா சோ மூணாவது செயின்ல இருந்து நான் வந்து ஒரு டபுள் crochet போட்டுருக்கேன் சோ எனக்கு இப்போ இதுல 20 சிங்கிள் crochet டபுள் crochet இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓகேங்களா சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 ரவுண்ட் போட்டுருக்கோம் இதுல வந்து 2 ரவுண்ட் தான் போட்டுருக்கோம் இங்க பாருங்க இது ஒரு ரவுண்ட் சரிங்களா சோ இப்போ நம்ம இதல என்ன பண்ணுவோம்னா இந்த இரண்டாவது ரவுண்ட ஸ்கிப் பண்ணிடுவோம் புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் ரவுண்டும் லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் போடுவோம் ஆனா என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ்னா இப்போ இந்த சிங்கிள் crochet போட்டா இது ரொம்ப ஒல்லியா தான் வரும் இல்லீங்களா அதுக்கு பதிலா இந்த பார்டர் ரவுண்ட வந்து சிங்கிள் crochet இல்லாம half double crochet போட போறோம் சோ எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க நம்ம இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி போட்டோமோ அதே தான் இந்த இதுலயும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட போறோம் அவ்வளவுதான் சோ இப்போ நம்மளோட இந்த 20வது ஸ்டிட்ச்ல என்ன பண்ணுவோம் 5 டபுள் crochet போடுவோம் இல்லீங்களா அப்பதான் வந்து நமக்கு இந்த பக்கம் இருக்கிற ஹூக் வந்து இந்த பக்கம் வரும் கரெக்ட்டா சோ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டுருக்கோம் இப்போ ஒன்னு போட்டுருக்கேன் நான் 1 2 3 4 5 சரிங்களா இப்போ வந்து பாருங்க நமக்கு இந்த பக்கம் வந்துருச்சு சோ மறுபடியும் இந்த சைடும் ஃபுல்லா என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டிட்ச்லயும் ஒரு சிங்கிள் crochet நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த ஹம்ப்லயே வர்க் பண்ணிருக்கோம் அதனால இந்த சைடு வர்க் பண்ணும்போது இந்த ரெண்டு லூப்லயும் நமக்கு வர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கரெக்ட்டா சோ இத ஃபுல்லா போடுவோம் போட்டுட்டு இந்த லாஸ்ட் ஸ்டிட்ச்ல இந்த செயின் 2 வந்து எதுவுமே கணக்கு வச்சுக்க மாட்டோம் சோ இதுதான் நம்ம லாஸ்ட் ஸ்டிட்ச் இதுல ஏற்கனவே ஒரு டபுள் crochet இருக்கு அதுல வந்து 4 டபுள் crochet போட்டு இந்த ரவுண்ட முடிப்போம் சரிங்களா சோ இத ஃபுல்லா போடுங்க அந்த கடைசி ஸ்டிட்சை எப்படி போட்டு இந்த ரவுண்ட முடிக்கிறதுன்னு நான் சொல்றேன் சரிங்களா இப்போ பாருங்க நான் வந்து இந்த பக்கம் ஃபுல்லா போட்டுருக்கேன் இந்த லாஸ்ட் ஸ்டிட்ச்ல நம்ம ஏற்கனவே ஒரு டபுள் crochet இருக்கு சோ இன்னும் மிச்சம் 4 தான் போடணும் இல்லீங்களா சோ 1 2 3 4 சோ நீங்க நாலாவது ஸ்டிட்ச் போடும்போதே அந்த செயின் 2 மறஞ்சிரும் சோ உங்க ஃபர்ஸ்ட் டபுள் crochetல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணுவீங்க
சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டும் லாஸ்ட் ரவுண்டு மட்டும் தான் போட போகிறோம்னு சொன்னேன். லாஸ்ட் ரவுண்டில் வந்து சிங்கிள் க்ரோஷேக்கு பதிலாக ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுவோம்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ இப்போது செயின் 1 போட்டு அதே ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. சரிங்களா? நம்ம லாஸ்ட் ரவுண்ட் எப்படி போட்டோம், இதில் இந்த 5 ஸ்டிச்லையும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த பக்கம் இருக்கிற 5 ஸ்டிச்லையும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, இந்த பக்கம் இருக்கிற 5 ஸ்டிச்லையும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதில் ஒன்று நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த பக்கம் இருக்கிற 5 ஸ்டிச்சில் 5ஆவது ஸ்டிச்சில் நம்ம ஏற்கனவே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதை சுற்றி வந்து போடும்போது இந்த பக்கம் இன்னும் ஒன்று போட்டால் போதும். புரிஞ்சுதுங்களா? அதை நான் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல நீங்கள் இந்த ரவுண்டில் ஒரு ஸ்டிச்லையும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் அந்த எட்ஜில் மட்டும் 5 டபுள் க்ரோஷே இருக்கிற இடத்துல மட்டும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. போட்டுட்டு கடைசி இந்த ரவுண்டு எப்படி முடிக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த சைடில் வந்து 1 2 3 4 ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு 5ஆவது ஸ்டிச் வந்து எந்த ஸ்டிச்சு நம்மளுடைய இந்த ரவுண்டில் இருக்க முதல் ஸ்டிச்சு அதில் ஏற்கனவே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ அதில் இன்னும் ஒரு ஹாஃப் டபுள் மட்டும் போட்டோன்னா தான் இதில் 2 ஆயிரும். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா? நான் ஏன் வந்து இதில் முதலையே வந்து ஹாஃப் டபுள் போடலை, 2 ஹாஃப் டபுள் போடலை அப்படின்னா உங்களுக்கு அப்போ கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த சைடு நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்க 2. ஸோ இதுலேயும் உங்களுக்கு பார்த்தாலே 5ஆவது ஸ்டிச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதனால் 1 ஏற்கனவே இருக்குது, இன்னொன்று மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு இதை கட் பண்ணுற போது லாங் டெய்ல் எண்ட் விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த 2 ஃப்ளாப்பையும் தைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ செயின் 1 போட்டு இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. உங்கள் யான் நீடில் இப்போ வந்து நீங்கள் இதை எப்படி தைக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வந்து என்னோடய ராங் சைடு, இதுதான் என்னோடய ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு வந்து எனக்கு வெளியில் தெரியணும். அதனால் இதுதான் என்னோடய ரைட் சைடு, இதுதான் என்னோடய ராங் சைடு. ஸோ ராங் சைடு 2ஐயும் சேர்த்து வச்சு தைப்பேன். இங்கே பாருங்கள், இதுதான் ரைட் சைடு, இதுதான் ரைட் சைடு, 2 பக்கமும் ரைட் சைடு தான் தெரியுது. சரிங்களா? ஸோ இன்னொன்று நீங்கள் எப்படி இது பண்ணணும்னா, இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பக்கம் இது கம்மியாக இருக்குது, இன்னொரு பக்கம் இது பெருசாக இருக்குது. ஏன் அப்படி வச்சு தைச்சிருக்கேன், நடுவில் வச்சு தைக்காமல் ஏன் கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிருக்கேன்னா, இதை வந்து நான் இதை மடித்து நம்மளோட தொப்பியை வச்சு தைக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு இது மட்டும் இருந்துச்சுன்னா தைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நடுவில் வச்சு இந்த பக்கம் கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை மடித்து தைக்கும்போது இதுவும் மடங்கும். ஸோ தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் அது கொஞ்சம் கேப் விட்டாலும் ரொம்ப பெரிய கேப்பாக தெரியும். அதனால தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போது இதை நீங்கள் வந்து தைக்கும்போது என்ன பண்ணுங்கள், ஒரு சைடு நிறையாவும் ஒரு சைடு கம்மியாகவும் விட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லையும் விட்டு விட்டு தைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேப் இருக்காது, இந்த பக்கமும் நிறையா தெரியாது. நீங்கள் பெருசாக வச்சு தைச்சிங்கன்னா அப்புறம் பெருசாக அந்த ஒயிட் கலர் தெரியும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விடுறேன், அதுக்கு நேராக பின்னாடி இருக்கிற டபுள் க்ரோஷேல விடுறேன். அப்புறம் அடுத்த ஸ்டிச்சு அதுவே மொத்தமாக ஃபுல்லாக வச்சு தைக்கிறேன் நான். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக தைங்க. தைச்சிட்டு அப்புறம் கண்ணு மூக்கு வாயெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த இதை தச்சு முடிச்சுட்டு ஒரு காது மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன், இன்னொரு காது வச்சு. சரிங்களா? இப்போது நான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து 4ஆவது ரோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1 2 3 இந்த 4ஆவது ரோ. இந்த 4ஆவது ரோவோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டு தான் என்னோட இந்த தைக்கிறதுக்கு இது. சரிங்களா? ஸோ அதே தான் இந்த பக்கமும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம எப்படி அட்டாச் பண்ணோம், எந்த பக்கம் பெருசாக இருக்கோ அதை தான் கீழே வைக்க போகிறோம், எது சின்னதாக இருக்கோ அதை தான் மேலே வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எப்படி அட்டாச் பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா லைனை ஒவ்வொரு ரவுண்டும், அது வந்து பின்னாடி இருக்க மாதிரி இது பண்ணுங்கள். முன்னாடி வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த பக்கம் முகம் போடும்போது இந்த சைடில் இது வந்துருந்ததுன்னா நல்லா இருக்காது இல்லையா, மார்க் விழுந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க.
ஸோ இப்போது இதில் வந்து நான் என்ன சொன்னேன், 4வது ரவுண்டில் நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, ஸோ 1 2 3 4 இதான் என்னோடய 4வது ரவுண்டு. இதில் தான் நான் இப்படி அட்டாச் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ எப்போயுமே என்ன பண்ணுவோம், உள்ளே இருந்து தான் அட்டாச் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு முடிச்சு போடும்போது வெளியில் முடிச்சு தெரியாது. சரிங்களா? இங்கே பாருங்கள், 1 2 3 4 பார்த்திங்களா? இந்த 4வது ரோவோட எண்டிங்கில் இருக்கிற ஸ்டிச்சில் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி இதில் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், 1 2 3 இங்கேருந்து 1 2 3 4 5. சரிங்களா? இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பக்கம் இந்த ரோவோட ஸ்டார்டிங் இங்கே இருக்கு இல்லைங்களா, அப்போது முடிக்கும்போது அதே ஸ்டிச்சில் மேலே உள்ளே விடுறேன். ஸோ தட் நான் இதை இழுக்கும்போது எனக்கு கரெக்டாக வந்துடும். புரியுதுங்களா? இந்த பக்கம் உள்ளே ஏற்கனவே ஒரு டெய்லண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை முழுசாக இழுத்துறாமல் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து முடிச்சு போட போகிறோம். இங்கே பாருங்கள், புரியுதுங்களா? இந்த டெய்லண்டையும் வச்சுக்கணும். இந்த டெய்லண்டை நம்ம இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவையாவது தைக்கணும் இல்லைங்களா. ஸோ மறுபடியும் அதே இதில் நம்ம எங்கெல்லாம் உள்ளே விட்டு எடுத்தோமோ அங்கெல்லாம் இப்படி எடுத்து இந்த ரவுண்ட் எங்கே இது பண்ணியிருக்கோமோ அதே இதில் எடுக்கணும். நீங்கள் 2 தடவை இப்படி தைச்சா போதும். அதுக்கப்புறம் மொத்தமாக அதை பிடிச்சி, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல எண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு எடுத்தாலே போதும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு அந்த ரவுண்டு தான் கணக்கு. நீங்கள் 4வது ரவுண்டில் தைக்கிறீங்கன்னா 2 காதுமே 4வது ரவுண்டில் இருக்கணும். என்னன்னா ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி இருக்கும் இல்லைங்களா, அது நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ இப்போது நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை முடிச்சு போடும்போது என்ன பண்ணுங்கள், ஒரு முடிச்சு ஃபஸ்ட்டு சாதாரணமாக போட்டுட்டு 2வது முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு தடவை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே தான் தைக்கணும்னு இல்லைங்க. நான் இப்படி தைச்சா ரொம்ப நாளைக்கு அந்த காது வந்து ஒரு லூஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதனால் அப்படி தைக்கிறேன். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தைக்க தெரியுமோ, எப்படி உங்களுக்கு தைச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி தைச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லா முடிச்சு போட்டு இந்த ரெண்டையும் கட் பண்ணிடுங்க. அவ்வளோ. இந்த பக்கம் சின்ன முடிச்சு தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது உள்ளே தான் தெரிய போகுது. ஸோ ஒன்றும் இது கிடையாது. இப்போ பாருங்கள், 2 காதும் கரெக்டாக இந்த 4வது ரவுண்டில் அட்டாச் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இப்படி திருப்பி பார்த்தோன்னா இது நம்மளுக்கு பேக் சைடு. ஸோ காதும் பேக் சைடில் இருக்குது, இந்த பீனியும் பேக் சைடில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கண்ணை அட்டாச் பண்ணுவோம். இப்போ நம்ம 4வது ரவுண்டில் காது அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நல்லா கொஞ்சம் இறக்கி ஒரு 6வது ரவுண்டில் கண் அட்டாச் பண்ணுங்க. புரியுது? இது எதுவுமே வந்து கம்பல்சரி இல்லைங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கண்ணை வச்சு பாருங்கள். எது உங்களுக்கு சென்டரில் இருக்கோ அதை வச்சு இது பண்ணுங்கள். குட்டி முயல்னால் 2 கண்ணையும் சேர்த்து பக்கத்தில் தைங்க. கொஞ்சம் பெரிய முயல்னால் 2 கண்ணையும் சேர்த்து பெருசாக தள்ளி தைங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி வெள்ளை கலர் பட்டன் எடுத்திருக்கேன், அதனால் கருப்பு கலர் நூல் எடுத்திருக்கேன் கண்ணு வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் எந்த கலர் பட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இது பட்டன் தைச்சி முடிச்சுட்டு வாங்க வாய் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் 2 கண்ணும் தைச்சிட்டேன்.
நம்ம மூக்கு வாய்க்கும் நான் என்ன சொன்னேன், செகண்ட் கலர் தான் சூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து வித்தியாசம் தெரியும்னு சொன்னேன்னா. ஸோ நீங்கள் எந்த ரோவில் வந்து இந்த இதை முடிச்சிருக்கீங்களோ அந்த ரோவுக்கு அடுத்ததில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மூக்கு ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்களா, அடுத்த ரோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டெய்லண்ட் விட்டுக்கோங்க, நான் முடிச்சு போடணும் அதில் தான். ஸோ அதுக்கு நேராக கீழே இருக்கிறதுல வெட்டி எடுத்திங்கன்னா மூக்கு முடிஞ்சிடும். வாய் வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌரியமோ அப்படி வச்சுக்கலாங்க, ஒன்றும் கட்டாயம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் இப்போ நல்லா சிரித்த மாதிரி வரணும்னா நீங்கள் இந்த இப்படி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போடலாம். இல்லை சும்மா ஸ்மைல் மட்டும் இருந்தால் போதும்னா நீங்கள் யூ மட்டும் போட்டுக்கலாம், இல்லை வி மட்டும், இல்லை டபிள்யூ மட்டும், எந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து இப்போ டபிள்யூ போடுறேன் பாருங்கள். நான் வந்து இந்த மூக்குலேருந்து 3வது ஸ்டிச்சில் போடுறேன். அப்போ தான் வந்து எனக்கு 2வது ஸ்டிச்சு கீழே எடுத்து இந்த மூக்கு ஸ்டிச்லேயே முடிப்பேன். ஸோ இந்த பக்கம் ஒரு வி வந்திருக்கு, டபிள்யூக்கு இன்னொரு வி வரணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக அடுத்த ஸ்டிச் இந்த பக்கம் இருந்து எடுத்து போடுவேன். சரிங்களா? நீங்கள் இப்படியே தான் போடணும்னு இல்லைங்க, உங்கள் சௌரியம், நீங்கள் எப்படி வேணாலும் இதை போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து வாய் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்குது, இந்த ஒரு டெய்லண்ட் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் இப்போ ரெண்டையும் சேர்த்து டைட்டாக முடிச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மூக்கும் வாயும் சுருங்கிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு இந்த இதை வந்து இந்த இதில் இழுத்து ரொம்ப சாஃப்டாக முடிச்சு போடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து டைட்டாக எதுவுமே சுருங்காது, இது பண்ணாது. ஃபஸ்ட்டு முடிச்சு மட்டும் ரொம்ப ஸ்லைட்டாக போடுங்க, அடுத்தடுத்த முடிச்சுன்னா டைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா இதை ரொம்ப இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மூக்கு சுருங்கிரும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ நல்லா லூஸாக வச்சுக்கிட்டு முடிச்சு போடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நல்லா 2-3 முடிச்சு நல்லா போட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லா முடிச்சுமே உள்ளே தான் இருக்குது. ஸோ எதுவுமே வெளியில் தெரியாது. ஸோ இதுதான் நம்மளோட பன்னி பீனி. நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌரியமோ அந்த மாதிரி ஃபேஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இங்கே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து நம்மளுடைய 200வது வீடியோ. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ 200வது வீடியோ நான் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான் நமக்காக பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எதுக்கு ஹைலோ ஆர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன மாற்றலாம்னு நினைக்கிறீங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு 1 or 2 மினிட்ஸுக்கு வீடியோ பண்ணி எனக்கு அனுப்புங்க. அந்த வீடியோவோட கம்பைலேஷன் தான் நம்மளுடைய 200th வீடியோ. சரிங்களா? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட எல்லாம் ட்ராவல் பண்ணதுக்கு. ஸோ நம்ம வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் எய்தர் ஃபேஸ்புக் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணலாம், வீடியோ அனுப்பலாம், இல்லை வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பேஜ்லேயே இருக்குது, அந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வீடியோ அனுப்பலாம், இல்லை என்னோடய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் நீங்கள் வந்து வீடியோ அனுப்பலாம். ஸோ எது உங்களுக்கு சௌரியமோ அதை பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம 200th வீடியோ எல்லாம் உங்கள் கம்பைலேஷன் தான். ஸோ நல்ல என்ன நினைக்கிறீங்களோ அதை ஃப்ராங்காக அனுப்புங்க. தேங்க்யூ, பாய்.